பிரைஸ் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்ம சிந்தைகளை திருப்புவோம். வேத சங்கீதத்தின் புஸ்தகம் அதில் 85வது அதிகாரம் அதில் 12வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். இது கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனசில் ஒரு தோணலாம், எனக்கு நடக்கிறது எல்லாமே தீமையாக தான் இருக்காண்டவரே, ஆனால் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க நன்மையானது தருவேன்னு சொல்கிறீங்க. பலருடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கும்போது நினைப்போம், எங்கே என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது, ஆனால் கர்த்தர் கொடுக்குற வார்த்தையோ அழகானதாக இருக்குது. நானும் நம்பி பார்க்குறேன், நடந்தால் நடக்கட்டும், நடக்கூட விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது அவர் நன்மையானது தருவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, யோசேப்பே, இவர் எல்லாரையும் காட்டிலும் சிறிய பையன், ஆனால் இந்த எல்லா அண்ணன்மார்களை காட்டிலும் உன்னை நான் உயர்த்துவேன், உன் அண்ணன்மார்கள்லாம் உன் காலடியில் விழுந்து கிடப்பாங்கன்று யோசேப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவோ, கர்த்தர் சொன்னதை அந்த அண்ணங்கிட்ட சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து சொப்பனக்கார வராண்டான்னு சொல்லிட்டு குழியில் தூக்கி போட்டு அவனை எகிப்தில் ஒரு அடிமையை போல விற்று போட்டு அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க, ஒரு காட்டில் ஒரு மிருகம் அடித்து பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த என்னமோ அதுதான். அங்கே மட்டும் என்ன சும்மாவா, அவர் எகிப்துக்கு போகிறாரு, அங்கே ஒரு வீட்டில் அடிமையாக போகிறாரு. அடிமையாக போய் அங்கேயும் சில காரியங்கள் அவருக்கு விரோதம் எழும்பி அங்கே அவரை ஜெயிலில் போடுறாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, ஜெயிலில் போட்ட போது கூட கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இன்றைக்கி நீ யோசித்து கொண்டிருக்கலாம், என் நிலைமை இன்றைக்கி யோசிப்பை போல தான் இருக்குது. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது போல நிலைமை இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, எல்லாம் நடந்து கூட யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் உன் கூட கர்த்தர் இருக்காது என்பதை நீ உண்மையாக விசுவாசிப்பனா, யோசேப்புக்கு அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய முடியும். அந்த அடிமையாய் போன அந்த யோசேப்பு அதே ஊரில் அதே பட்டணத்தில் அரசனாய் உயர்த்தப்பட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா நிலைமையிலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்காங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் உண்மையாக நம்ப வேண்டிய ஒரு காரியம், ஏற்ற காலத்தில் என்னையும் யோசேப்பை போல தலைகளை உயர்த்த கர்த்தருடைய கருத்தினால் முடியும். ஏன்னா எனக்கு நன்மையானதை செய்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த சகோதரன் என்னவோ அவனை தீமை செல்லும்படியாக தள்ளி விட்டாங்க, அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டோம், வாழ்க்கை அதோட முடிஞ்சிச்சு நினச்சாங்க. ஆனால் கர்த்தரோ தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு ஒருவேளை சத்துரு உங்கள் வாழ்க்கையில் தீமையான காரியங்களை நியமித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கும் இன்னைக்கு வாழ்க்கை நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். நான் ஒன்றை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு உரைத்திருப்பார் என்றால், அந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்கும் என்றால், சிறைச்சாலைக்குள்ள போனாலும் நெருக்கத்துக்குள்ள போனாலும் அந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்குமானால், நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன், ஏற்ற காலத்தில் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நன்மையாக அவர் முடிய பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நன்மையானது உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகள் ஒருவேளை வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் தீமை தான், என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, நான் போய்கொண்டிருக்க பாதைகள் எல்லாம் தீமையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு நன்மையானது என் கர்த்தர் தருவாருங்கிற நம்பிக்கை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரட்டும். இழந்து போன நம்பிக்கையை கர்த்தர் திரும்பவும் தந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக சுத்திரம் இந்த நாள் முழுதும் கிருபையாய் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, நிச்சயமாக தருவார். நம்பிக்கையோடு கூட காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.